ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கோவக்காயை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு பொரியல் பண்ணி பார்க்கலாம். இதை வந்து கோவக்காயை வந்து நீளமாக நறுக்கிட்டு உப்பு மஞ்சள் ரெண்டையும் போட்டுட்டு இட்லி கொப்பரையில் நல்லா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நல்லா ஸ்டீமர் பண்ணி விட்டுருங்க. அது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். வெந்துட்டு இருக்க சமயத்தில் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து ட்ரையாக எண்ணெய் ஊற்றாம ஒரு குத்து வேர்க்கடலை, ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை, ஒரு 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு தேங்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோடு போட்டு நல்லா மிக்சியில் வந்து கிரைண்ட் பண்ணிடலாம். தேங்காயை வறுக்க வேண்டாம். இடையில இந்த கோவக்காய் நட்ஸை வந்து இப்படி கிண்டி விட்டு பார்த்துக்கலாம். உப்பு மஞ்சள்லாம் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகட்டும். வெந்திருக்காங்க தான் அப்பப்போ பார்த்துக்கோங்க. அந்த மசாலாவை மிக்சியில் அரைச்சாச்சு 1-2. இப்போது அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பூண்டை வந்து நச்சு போட்டிருக்கேன். நச்சு போட்டுட்டு இப்போது அந்த வெந்த கோவக்காயை எடுத்து அதில் எண்ணெயில் இப்போது சேர்த்துற வேண்டியதான். நல்லா ஒரு 90% காய் வந்தப்போ தான் அங்கேருந்து எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவோடு சேர்த்து கொஞ்சம் வேகணும். ஸோ நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். வதக்கி விட்டுட்டு இந்த மசாலாவையும் போட்டு கொஞ்சமாக இந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அந்த அளவுக்கு வர்றதை அலசி அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு ஒன்று போல் கிண்டி விட்டுட்டு சிம்மரில் போட்டு இந்த மசாலாவும் சேர்ந்து காயில் உப்பு உரப்பு பிடிக்கிற அளவுக்கு நல்லா மூடி வேக வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான கோவக்காய் பொரியல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயும் கம்மியாக யூஸ் ஆகும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.